போன 9ஆம் தேதி பாரில் ஒரு சின்ன பிரச்சனை, பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிருச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் பாரில் வேலை செஞ்ச ஊழியர்கள் போய் அடிச்சு போட்டாங்க. என்ன ஏதுன்னு பேசாமல் கெட்ட வார்த்தையில் பேசி பயங்கரமாக. இது காவல்துறையில் தகவல் கொடுத்து காவல்துறை வந்த 2 பேரும் அவங்களும் சேர்ந்து என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் அடித்து ரொம்ப காயமாயிடுச்சு. அப்புறம் என் மனைவி வந்து நீ 108ல் ஏற்றி அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க. அன்றைக்கி நைட்டு போலீஸ்காரங்க வந்து என்ன தகவல்னு கேட்டாங்க. தகவல் கொடுத்தேன். ஆனால் போலீஸ்காரங்க அடித்த தகவல் எதையுமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அமைதியான முறையில் ஒரு மிரட்டல் கொடுத்தாங்க. அப்போவும் நான் அதுக்கு ஒத்துக்கலை. மறாவது நாள் காலையில் என் மனைவியை துடியலூர் ஸ்டேஷனுக்கு வர வச்சு காலைல 10 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் அங்கே நிற்க வச்சு சாப்பிட்றக்கோ ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறக்கோ கூட அனுமதிக்காமல் ரொம்ப துன்புறுத்தி இருக்கிறாங்க. நான் அதுக்கப்புறம் மருத்துவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஆட்டோ பிடிச்சி துடியலூர் ஸ்டேஷனுக்கு போய் அப்புறம் அங்கே போய் எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் என் மனைவியை கூப்பிட்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கூப்பிட்டு வந்தேன். இன்ன வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கலைங்க. இப்போ கிட்டத்தட்ட 10 நாள் பக்காது. போன வாரம் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி நம்ம கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். அவங்களும் கமிஷனர் ஆஃபீஸ் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மனுவுக்கும் இது வரைக்கும் எந்த தகவலும் கொடுக்கல. இது கட்சிக்காரங்களாம் சேர்ந்து ஒருத்தங்களாக கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு சூழல் உருவாகிறதுனால நம்ம சங்கத்தை சார்ந்த அண்ணாட்ட தகவல் கொடுத்து இன்றைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்காததுக்காக கலெக்டரை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கோம். இது காவல்துறை மேலேயும் இது சம்மந்தப்பட்ட ஆட்கள் மேலேயும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலாம், நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. இது பார் வந்து பார்த்தீங்கன்னா கேஎன்ஜி புதூரில் ஹைவே ஹாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாருங்க, 11 to 11 பாரு. இது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப மோசமான ஒரு அராஜகமான ஒரு விஷயங்களை பண்ணுறாங்க. இதுக்கு காவல்துறை துடியலூர் காவல்துறையும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஒரு பிரச்சனை நடந்தால் அது என்ன ஏதுன்னு வந்து விசாரிக்காமல் அவங்க சொன்னாங்கன்ற ஒரு காரணத்துக்காக வந்தவொடனே என்னை பிடிச்சி அடித்து கண் கால் எல்லா இடத்துலையும் நல்ல காயம். இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் வண்டி ஓட்ட முடியல, வேலைக்கு போக முடியல. ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என் பேர் எம்ஜி பிரபாகரன்.